சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் சட்னிஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொத்தமல்லி புதினா சட்னி அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சூடு பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு இதை லைட்டாக வறுத்துக்கோங்க. பருப்பு வறுபட்டதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகாய் 4-5, பூண்டு 5-6 பல், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு வறுத்துக்கோங்க. 20 சிறிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதுதான் தக்காளி 2 பெரிய தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக இதில் கொத்தமல்லி இலை 1 கப், புதினா இலை 1 கப், ரெண்டையும் சரிசமமாக எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொத்தமல்லி புதினா சட்னி சாதத்துக்கு சாப்பிட்லாம். நீங்கள் சாதத்துக்காக அரைக்கணும்னா கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கோங்க. ஒரு சிறிய துணி புளி சேர்த்தா போதும். எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் மாட்டிடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய் நம்ம வதக்கினதை இதில் சேர்த்துருங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சமாக இதில் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது மாதிரி பேஸ்ட் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் முள்ளங்கி சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 3 முள்ளங்கியை இந்த மாதிரி திருவி எடுத்துக்கோங்க. இதில் இருக்க தண்ணியை மேக்ஸிமம் எவ்வளோ ஃபில்டர் முடியுமோ அவ்வளோ ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வருங்க 3 முள்ளங்கி சேர்த்தோம். ஆனால் இந்த அளவுக்கு குவான்டிட்டி வந்திருக்கு. ஆனால் சட்னிக்கு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் ஃப்ரெஷ்ஷான முள்ளங்கியில் அரைக்கிறத விட கொஞ்சம் வாடின முள்ளங்கியில் சட்னி செய்யும் போது அதோட ஸ்மெல் அதிகமாக அடிக்காது. ஸோ ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முள்ளங்கியில் செய்யலாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இது ரொம்ப நல்லா வதங்கிடுச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. பருப்பு நல்லா வறுபட்டதும் 5 காஞ்ச மிளகாய், 5-6 பல் பூண்டு, 20-25 சிறிய வெங்காயம், ஒரு சிறிய துண்டு புளி சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததாக கொத்தமல்லி இலை சிறிதளவு, கருவேப்பிலை 1 கொத்து, சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. சீரகம் நிறைய சேர்க்கும் போது சட்னி எப்பவுமே நல்லா வாசனையாக இருக்கும். 2 தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இதை எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், வதக்கின முள்ளங்கி, வதக்கின வெங்காயம் தக்காளி, அதோட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிருங்க. அடுத்ததான் தக்காளி சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. பருப்பு வறுபட்டதும் 6 காஞ்ச மிளகாய், 6-7 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் சிறிதாக நறுக்கிருக்கேன். எல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்ததான் சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 6 பெரிய சைஸ் தக்காளியை சிரிச்சிட்டு தான் நறுக்கிருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறமா இதை அரைச்சிடலாம். அடுத்ததான் மிக்ஸி ஜாரில் தேங்காய் 1/4 கப், வதக்கின தக்காளி விழுது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. உப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருங்க. இதை நல்லா அரைச்சிருங்க. இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்ததான் தேங்காய் சட்னி அரைக்கலாம். துருவின தேங்காய் 1 கப், பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது நல்லா அரைச்சிருங்க. இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை தாளிச்சிடலாம். சட்னி தாளிப்புக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துருங்க. கடுகு புரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துருங்க. அவ்வளோதான். தாளிச்சதில் சட்னியும் சேர்த்துருங்க. சட்னியோடு நல்லா கலந்து விட்டுருங்க. இதே போலவே எல்லா சட்னியும் தாளிச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சட்னிஸ் பார்க்கவும் நல்லா இருந்தது, கலர்ஃபுல்லாக, அண்ட் வந்து சாப்பிடவும் நல்லா இருந்தது. டிஃபன்ஸோடு வச்சு சாப்பிடும் போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மனமும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்திக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமான டிஷ்ஷஸ் எதாக இருந்தாலும் என்னோட ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.